ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் கிராஸ் ரெட்டினோஸ்கோபி அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். அண்ட் ஒரு ஆப்டிக்கல் கிராஸ்லேருந்து ப்ரிஸ்கிரிப்ஷனை நம்ம எப்படி எழுதணும் அண்ட் அதை எப்படி பவரை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதுறது. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்ட்ரீக் ரெட்டினோஸ்கோபி பொறுத்த வரைக்கும் நம்மளால் ரிஃப்ளெக்ஸை 3 டைப்பில் நியூட்ரல் பண்ண முடியும். ஒன்று நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஸ்பெரிக்கல் லென்ஸ் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் வச்சு ரிஃப்ளெக்ஸ் நியூட்ரல் பண்ணுறது. அடுத்தது 2 ஸ்பெரிக்கல் லென்சஸ் மட்டுமே வச்சு ரிஃப்ளெக்ஸை நியூட்ரல் பண்ணுறது. கடைசி உள்ளது 2 சிலிண்ட்ரிக்கல் லென்சஸை வச்சு ஒரு மெரிடியனை நியூட்ரல் பண்ணுறது. இந்த வீடியோவில் 2 ஸ்பெரிக்கல் லென்சஸ் வச்சு எப்படி ரிஃப்ளெக்ஸை நியூட்ரல் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் கிராஸ் ரெட்டினோஸ்கோபி. கிராஸ் ரெட்டினோஸ்கோப்பியில் 4 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு மெரிடியனை ஒரு ஸ்பெரிக்கல் லென்ஸ் வச்சு நீங்கள் நியூட்ரல் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்த மெரிடியனை இன்னொரு ஸ்பெரிக்கல் லென்சஸ் வச்சு நியூட்ரல் பண்ணுவீங்க. ஸோ நமக்கு 2 மெரிடியனோட பவரும் இப்போ நியூட்ரல் ஆயாச்சு. இதை ஒரு ஆப்டிக்கல் கிராஸில் நம்ம எழுதுவோம். அதுக்கப்புறமா நம்ம நியூட்ரல் பண்ண வேல்யூவிலேருந்து ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் பவரை டிடெக்ட் பண்ணி எழுதணும். ஸோ அந்த பவர் தான் நமக்கு ஃபைனல் ரெட்டினோஸ்கோப்பி வேல்யூ, அதாவது நெட் ரெட்டினோஸ்கோப்பி வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிள்ஸோட எப்படி கிராஸ் ரெட்டினோஸ்கோப்பி பண்ணுறது பார்க்கலாம். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ரெட்டினோஸ்கோப்பியோட ஸ்ட்ரீக் வெர்டிக்கலாக இருக்குது. தட் மீன்ஸ் என்னோட மூமெண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டாக தான் இருக்கும். தட் மீன்ஸ் நான் ஹாரிசாண்டல் மெரிடியனை நியூட்ரல் பண்ணுறேன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இங்கே +2.5 லென்சஸில் க்ளோ இருக்குது, மூமெண்ட் எதுவும் இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஆப்டிக்கல் கிராஸில் நம்ம ஹாரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, அதுதான் ஹாரிசாண்டல் மெரிடியன். ஸோ அந்த இடத்துல +2.5 அப்படின்னு நம்ம பவரை எழுதிக்கணும். ஒரு மெரிடியன் நம்ம நியூட்ரல் பண்ணியாச்சு. இப்போது அடுத்தது ரெட்டினோஸ்கோப்பியோட ஸ்ட்ரீக் ஹாரிசாண்டலாக வைப்போம். அப்போது நம்மளோட மூமெண்ட் அப் அண்ட் டவுனில் இருக்கும். தட் மீன்ஸ் வெர்டிக்கல் மெரிடியன் பவரை கண்டுபிடிக்க போகிறோன்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இங்கே +3.5ல் க்ளோ இருக்குது. தட் மீன்ஸ் நான் பவர் நியூட்ரல் பண்ணிட்டேன். இப்போ இது வெர்டிக்கல் மெரிடியன்றதுனால ஆப்டிக்கல் கிராஸில் வெர்டிக்கல் லைனில் நம்ம இந்த பவரை எழுதிக்கணும், அதாவது +3.5. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த 2 மெரிடியன் பவரில் இருந்தும் நம்மளோட ஒர்க்கிங் டிஸ்டன்ஸை டிடெக்ட் பண்ணி எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் 67 சென்டிமீட்டர்ஸ். ஸோ அதை நான் டயாப்ட்ரிக் பவரில் கன்வெர்ட் பண்ணால் +1.5. ஸோ +3.5லேருந்து நான் 1.5 மைனஸ் பண்ணி எழுதுனா +2 கிடைக்கும். அண்ட் ஹாரிசாண்டல் மெரிடியன் பவர் +2.5, அதிலிருந்து நான் 1.5 மைனஸ் பண்ணி எழுதுனா +1 கிடைக்கும். ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம இப்போது ஆப்டிக்கல் கிராஸில் எழுதிக்கணும். இந்த 2 மெரிடியன்லேயும் ஒரே பவர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஸ்பெரிக்கல் பவர்னு சொல்லுவோம். பட் இங்கே நான் எடுத்துருக்கிறது ஸ்பீரோ சிலிண்ட்ரிக்கல் காம்பினேஷன். ஸோ அப்படி பார்க்குறப்போ நமக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்பெரிக்கல் பவர் இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் பவர் இருக்கும், அண்ட் அதோட ஆக்சிஸ் இருக்கும். இப்போது இந்த ஆப்டிக்கல் கிராஸ்லேருந்து எப்படி நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷனாக எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த 2 மெரிடியன் பவரில் ஏதாச்சும் ஒரு மெரிடியன் பவரை நீங்கள் ஸ்பெரிக்கல் பவராக எழுதணும். எந்த மெரிடியன் சூஸ் பண்ணுறீங்கன்றது உங்களோட இஷ்டம். பட் யூஸ்வலாக லோவர் பவரை தான் நம்ம ஸ்பெரிக்கலாக எடுப்போம். பட் இங்கே உங்களுக்கு நான் 2 பவருமே ஸ்பெரிக்கலாக எடுத்து எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதுதுன்னு காமிக்கிறேன். இப்போது ஹாரிசாண்டல் மெரிடியனில் இருக்க +1 நான் ஸ்பெரிக்கல் பவராக எடுக்கிறேன். ஸோ ஸ்பெரிக்கல் பவர் இருக்க இடத்துல நான் +1 போட்டுக்கிறேன். இப்போது நம்ம எடுத்த பவர் இருக்குது இல்லையா, அதோட ஆக்சிஸ் என்னென்னு பாருங்கள், அது 180. ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் எழுதிருங்க. இப்போ நமக்கு மிச்சம் இருக்கிறது சிலிண்ட்ரிக்கல் பவர் தான். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, செகண்ட் மெரிடியன் பவர் மைனஸ் ஃபர்ஸ்ட் மெரிடியன், அதாவது நம்ம ஸ்பெரிக்கல் பவராக சூஸ் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம எடுக்காத மெரிடியன் பவரோட மைனஸ் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம எடுக்காத மெரிடியன் +2. ஸோ +2 மைனஸ் ஆஃப் +1 என்ன வரும்னா +1 சிலிண்டர். ஸோ ஃபைனல் ப்ரிஸ்கிரிப்ஷன் +1 ஸ்பெரிக்கல் and +1 cylindrical power at 180 axis. ஓகே, இப்போது அடுத்த ஃபார்மட் பார்க்கலாம். இப்போது நம்ம +2 ஸ்பெரிக்கலாக எடுத்துப்போம், அதாவது வெர்டிக்கல் மெரிடியன் பவரை நம்ம ஸ்பெரிக்கலாக எடுத்துப்போம். ஸோ +2ன்றது நான் ஸ்பெரிக்கல் பவர் இருக்க இடத்துல எழுதிட்டேன். அண்ட் இதோட ஆக்சிஸ் என்ன இருக்குது, 90. ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சிஸில் 90 எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம எடுக்காத மெரிடியன் பவர் எது,
+1. ஸோ அந்த +1லேருந்து நம்ம -2 டிடெக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது -1 சிலிண்டர். ஸோ அதை வந்து சிலிண்ட்ரிக்கல் பவர் இருக்க இடத்துல போட்டோம் அப்படின்னா ஃபைனல் பவர் வந்து +2 ஸ்பெரிக்கல் -1 சிலிண்ட்ரிக்கல் அட் 90 ஆக்சிஸ். இதுதான் வந்து டிரான்ஸ்பொசிஷன். அதாவது ஆப்டிக்கல் கிராஸில் இருக்க பவரை நம்ம டிஃப்ரெண்ட் சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம்ஸில் எழுதுறது தான் வந்து டிரான்ஸ்பொசிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதே பவர் எடுத்திருக்கேன், +1 ஸ்பெரிக்கல் அண்ட் +1 சிலிண்ட்ரிக்கல் அட் 180 டிகிரி. ஸோ இதை வந்து நம்ம எப்படி மைனஸ் சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் கொண்டு வரலாம் அப்படின்னா நீங்கள் 3 ஸ்டெப்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் என்னென்னா ஸ்பெரிக்கல் பவரையும் சிலிண்ட்ரிக்கல் பவரையும் அல்ஜிப்ரிக்கலி ஆட் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா சிலிண்டரோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், பவரை நீங்கள் ஆல்டர் பண்ண தேவையில்ல. அதுக்கு அடுத்தது ஆக்சஸை வந்து நீங்கள் இருக்கிற ஆக்சஸ்லேருந்து 90 டிகிரி சேஞ்ச் பண்ணணும். டிரான்ஸ்பொசிஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்பெரிக்கல் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஸ்பெரிக்கல் பவரையும் சில் பவரையும் அல்ஜிப்ரிக்கலி ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ இங்கே +1 ஸ்பெரிக்கல் அண்ட் +1 சில் இருக்குது. ஸோ அதை சம் பண்ணால் நமக்கு +2 வந்துருச்சு. ஸோ இது வந்து ஸ்பெரிக்கல் பவர். ஸோ சிலிண்டருக்கு நம்ம என்ன பண்ணணும், சைன் வந்து சேஞ்ச் பண்ணணும். மேலே +1 இருக்குது, ஸோ கீழே சைன் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ -1. அடுத்தது ஆக்சஸ் வந்து 90 டிகிரி அப்பார்ட் என்ன ஆக்சஸ் இருக்கோ அதை எழுதணும். ஸோ 180லேருந்து 90 டிகிரி அப்பார்ட் இருக்க ஆக்சஸ் வந்து 90 டிகிரி. ஸோ இதை மைனஸ் ஃபார்மில் இப்படி தான் எழுதணும். இப்படி தான் நீங்கள் ஆப்டிக்கல் கிராஸ்லேருந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதணும். அண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷனை இன்கேஸ் நீங்கள் வேறு சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் மாற்றி எழுதணுன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இப்போது அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது வெர்டிக்கல் மெரிடியனில் நான் ப்ளஸ் பவர் எடுத்திருக்கேன் அண்ட் ஹாரிசாண்டல் மெரிடியனில் நான் மைனஸ் பவர் எடுத்திருக்கேன். ஸோ இதை எப்படி ஆப்டிக்கல் கிராஸ்லேருந்து ப்ரிஸ்கிரிப்ஷனாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க பவர் வந்து ஹாரிசாண்டல் மெரிடியனில் மைனஸ் பவர் இருக்குது அண்ட் வெர்டிக்கல் மெரிடியனில் ப்ளஸ் பவர் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து -3.5 அதாவது ஹாரிசாண்டல் மெரிடியனை ஸ்பெரிக்கலாக எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பவர் நான் ஸ்பெரிக்கலில் எழுதிட்டேன். இப்போது இந்த பவர் இருக்க ஆக்சஸ் என்னது 180 டிகிரி. ஸோ அதையும் நெக்ஸ்ட் எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் மெரிடியன் பவர் மைனஸ் ஃபர்ஸ்ட் மெரிடியன் பவர். அப்போது +2.5 மைனஸ் ஆஃப் -3.5. ஸோ இது நம்ம கேல்குலேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து +6 சிலிண்டர். ஸோ ஃபைனல் வேல்யூ வந்து -3.5 ஸ்பெரிக்கல் வித் +6 சிலிண்ட்ரிக்கல் அட் 180 டிகிரி. இப்போது அடுத்த ஃபார்மில் எழுதி பார்ப்போம். இப்போ நான் வந்து வெர்டிக்கல் மெரிடியனில் இருக்க பவர் வந்து ஸ்பெரிக்கலாக எடுத்திருக்கேன். ஸோ +2.50 டயாப்டர் ஸ்பெரிக்கல் எழுதியாச்சு. இந்த பவர் இருக்க ஆக்சஸ் என்னது 90 டிகிரி. ஸோ அதையும் நான் எழுதிட்டேன். இப்போது செகண்ட் மெரிடியன் பவர் மைனஸ் ஃபர்ஸ்ட் மெரிடியன் பவர். செகண்ட் மெரிடியன் வந்து -3.5 மைனஸ் ஆஃப் +2.5. ஸோ இதை நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து -6. ஸோ அதையும் நம்ம சிலிண்டரிக்கல் இருக்க இடத்துல எழுதியாச்சு. ஸோ ஃபைனல் வந்து +2.5 ஸ்பெரிக்கல் வித் -6 சிலிண்ட்ரிக்கல் அட் 90 டிகிரி. ஸோ இதை நீங்கள் மேலே இருக்க பவரை டிரான்ஸ்போஸ் பண்ணால் கீழே இருக்க பவர் வரும். அதே மாதிரி நீங்கள் கீழே இருக்க பவரை டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல் இருக்க பவர் வந்து வரும். ஸோ இப்படி தான் நீங்கள் பவர் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்றதை க்ராஸ் வெரிஃபையும் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களோட ஆப்டம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.